அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசு பெயல்செபூலும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மறைநூல் அறிஞர்கள் யூதர்கள் இயேசுவை தாவீதின் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சிலர் இயேசு தாவீதின் மகனாக இருக்கக்கூடுமோ என்று பேசிக்கொள்ள தொடங்கிய போது அதுவரை அமைதி காத்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் இக்கூற்றை மறுக்கும் வண்ணம் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்ற அபாண்ட குற்றச்சாட்டை இயேசு மீது சுமத்துகின்றன. மக்கள் நடுவில் பரவியுள்ள மெசியா குறித்த நம்பிக்கையை முறியடிப்பதே பரிசேயர்களின் நோக்கமாக இருந்தது. எனவே மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் பரிசேய குழுவின் பாவத்தை உணர்த்தவும் இயேசு பதிலளிக்கிறார். சாத்தான் சாத்தானை ஓட்ட முடியாது என்ற ஓர் அடிப்படை கொள்கையை இயேசு முன்வைத்து விளக்குகிறார். அதாவது இயேசு தீய சக்திகளையோ அவற்றின் விளைவுகளையோ பயன்படுத்தி அவற்றை வீழ்த்தவில்லை. அவருக்கு துணையாக இருப்பது தீய சக்தி அல்ல, மாறாக கடவுளின் சக்தி. அதாவது இயேசு கடவுளின் ஆற்றல் பெற்று பேய்களை அகற்றி இறையாட்சியை மக்கள் வாழ்வில் மலர செய்கிறார். இந்த தெளிவான உண்மையை மறைநூல் அறிஞர்கள் ஏற்க மறுத்தனர். இது மன்னிப்பு பெற முடியாத பாவம், ஏனென்றால் இது கடவுளின் செயல்பாடு என தெளிவாக அறிந்தும் அதை ஏற்க மறுக்கும் மறைநூல் அறிஞர் தங்கள் தன்னலம், காழ்ப்புணர்வு என்ற குற்றங்களை மறைக்கவே இவ்வாறு செய்கின்றனர். தங்கள் குற்றங்களை அறிந்தும் அவற்றை ஏற்க மறுப்போ மன்னிப்பு பெற முடியாது. இவர்கள் இயேசுவில் செயல்பட்ட கடவுளின் ஆற்றலை புறக்கணிக்கின்றனர். உண்மையை ஏற்க மாட்டோம் என்று பிடிவாதத்துடன் இருப்பவர்கள் தூய ஆவியை பழித்துரைப்பவர்கள். ஆகவே அவர்கள் மன்னிப்பு பெற இயலாதவர்கள் என்கிறது விவிலியம். அன்பார்ந்தவர்களே, நமக்குள் இறைவனும் இருக்கிறார், சாத்தானும் இருக்கிறது. இறைவனுடைய குரலொலியை கேட்டு செயல்பட அழைக்கப்படுகிறோம். சாத்தானுக்கு செவிசாய்க்க கூடாது. பல நேரங்களில் கடவுளை மறந்த வண்ணம் இருக்கிறோம். நல்லது செய்கின்றவர்களையும் மட்டம் தட்டுகின்ற போக்கு நம்மத்தில் இருக்கிறது. நல்லது யார் செய்தாலும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மிடமிருந்து எவ்வளவு தூரம் பிறருக்கு நல்லதை வழங்க முடியுமோ, உற்சாகத்தை வழங்க முடியுமோ தாராளமாக வழங்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பிறருடைய நல்ல செயல்களை மனதார ஊக்கப்படுத்துகிறேன். பிறருடைய நல்ல செயலுக்கு முட்டுக்கட்டையாக திகழ்கிறேனா? பிறருடைய நல்ல செயலுக்கு எதிராக பழி சுமத்துகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரது நல்ல செயல்களை ஊக்கப்படுத்தவும் பிறரிடம் காணப்படுகின்ற நல்ல செயல்கள் வழியாக நல்லதை கற்றுக்கொள்ளவும் எந்த சூழலிலும் பிறரை மட்டம் தட்டாமல் பழி சுமத்தாமல் பிறருக்கு ஏற்ற விதத்தில் நல்லவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்க நல்ல மனதை தந்தருளும். ஆமீன்.